சேந்தன் அமுதனை கட்டாயப்படுத்தி ஊருக்கு போக சொல்லி அனுப்பிட்டு பூங்குழலி தன்னுடைய அத்தையான ஊமை ராணியோட படகுல போயிட்டு இருக்கா. அப்போ கரையில யாரோ ஒரு மானை அம்பு விட்டு தாக்குறாங்க. அதை கவனிச்ச ஊமை ராணி சத்தம் போட்டுக்கிட்டே படகுல இருந்து குதிச்சு கரையை நோக்கி ஓடுறா. கரைக்கு போன அவளை யாரோ சிலர் மறைவுல இருந்து வந்து கைத்தால கைகளை கட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த பூங்குழலியும் படகுல இருந்து குதிச்சு ஓடி போய் ஊமை ராணியை காப்பாற்ற முயற்சி பண்றா. அவளையும் 5-6 பேர் இழுத்துட்டு போய் கைத்தால கட்டி படகுல போட்டுட்டு ஊமை ராணியை கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தான் முந்தின பகுதியோட இறுதியில நடந்தது. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19, சிரிப்பும் நெருப்பும். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுகளை அவிழ்க்க அவசரமாக முயன்றாள். ஆனால் அது அவ்வளவு லகுவான காரியமாக இல்லை. பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்வி எடுத்துக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசைப்பட்டு கட்டிலிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிறுகளை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. கட்டுகளிலிருந்து முழுதும் விடுவித்துக் கொள்ள ஏறக்குறைய 1 நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன் தான் திரும்பி வந்திருக்கிறானோ என்று நினைத்தாள் பூங்குழலி. ஆனால் எத்தகைய ஏமாற்றம்! பூங்குழலி, பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் அப்போது கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயப்பிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்து விட்டான். பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான் அவன். நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமா இருக்கிறதாக்கும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்று போட்டுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்றாள் பூங்குழலி. சிவசிவா, நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன். பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்க கூடாது? கட்டுகளை நானாகவே அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். ஐயோ, பாவிகள் இப்படியா உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்து போயிருக்கிறதே என்றான் அவன். இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி. இந்த கத்தியை உன்மீது எறியலாம் என்றிருந்தேன். நீ தப்பித்துக் கொண்டாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்தி கொன்றுவிட்டுத்தான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள் என்று கேட்டாள் பூங்குழலி. என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் மேல் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி அவள் எனக்கு சொன்னது குற்றமா என்று கேட்டான் சேந்தன். அவள்தான் என் அத்தையை காட்டி கொடுத்தவள். புதர் மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை நீ கூடத்தான் பார்த்தாயே என்றாள் பூங்குழலி. நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னவோ. உன்னுடைய அத்தையை அவள் காட்டி கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன்னுடைய அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்தி விட்டும் போய்விட்டார்கள். அமுதன் இப்படி சொன்னதும் இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள். நல்லது, நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விவரமாக சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள். சேந்தன் அமுதன் அவ்வாறே விவரமாக கூறினான். அவன் தஞ்சைக்கு செல்லும் சாலையில் போய்கொண்டிருந்த போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலறலும் கேட்டதாகவும் பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டதாகவும் கூறினான். உடனே தான் சாலையோரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டதாகவும் கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்ததாகவும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியதாகவும் கூறினான். சற்று இடைவெளி தெரிந்த போது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றியதாகவும் அவன் கூறினான்.
அத்தோடு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும், நமக்கு என்னத்திற்கு வம்பு, நாம் வழியே போய்விடலாம் என்று தான் நினைத்ததாகவும் மனது கேட்காமல் யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்யக்கூடுமானால் செய்யலாம் என்று கூக்குரல் வந்த திசையை நோக்கி போனதாகவும் அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததை கண்டதாகவும் கூறினான். தலையில் ரத்தம் வழிய கட்டி போடப்பட்டிருந்த ராக்கம்மாள், அந்த வீரர்கள் உன்னுடைய பெரியம்மாவை இழுத்து கொண்டு போகிறார்கள், அதை தடுப்பதற்கு நான் முயன்றேன், அதற்காகத்தான் என்னை அடித்து போட்டுவிட்டு இப்படி கட்டி போட்டுவிட்டும் போய்விட்டார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்கொண்டிருந்தார்கள், படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி எடுத்து வந்தார்கள். பூங்குழலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, நீ ஓடி போய் பார் என்று ராக்கம்மாள் கூறியதாகவும் சேந்தன் அமுதன் கூறினான். இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று கேட்டான். நீ சொல்லுவதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்? அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அத்தியாயம் 20. மீண்டும் வைத்தியர் மகன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு, அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்கும் என்று தோன்றுகிறது என்றாள். பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன். முந்தை பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்த போது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். 2 நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது. அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலை அடைந்ததும் நான் என் வழியே செல்லுவேன். நீ உன் இஷ்டம் போல் போகலாம் என்றான் அமுதன். உடனே பூங்குழலி, உன்னை நான் அப்படியே தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன் என்றாள். பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம்மை போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே என்றான் சேந்தன் அமுதன். ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவரில் ஏறி குதித்து போவேன். அது சரி, அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய் என்று கேட்டான் அமுதன். நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள் என்றாள் பூங்குழலி. சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கம் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். சரி, சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று நான் கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதல் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பலனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து தெரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாய் அல்லவா என்று கேட்டாள் பூங்குழலி. நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். இப்போது உன்னுடைய அத்தையை பிடித்து கொண்டு போன செய்தியை உன்னுடைய தந்தை, அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா என்று கேட்டான் சேந்தன் அமுதன். அமுதா, என்னுடைய அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறு பெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறைந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு பேதை பெண்ணை பட்ட பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கும் நேரலாம் அல்லவா? இந்த நாட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கும் நேரலாம் அல்லவா என்று கேட்டாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் இருக்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாகி படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாகிவிட்டது. கட்டுக்காவலற்று போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். அதை கேட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள். மலர் எடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன்.
கத்தி எடுத்து யுத்தம் செய்ய கற்கவில்லை. அதனால் என்ன? துடுப்பு பிடித்து படகு தள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதேபோல் வாளெடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத்தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்சண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அவளை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்த தோழிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு காட்டினான். நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. அப்போது சேந்தன் அமுதன், பூங்குழலி, என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். நான் பார்த்த 7-8 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் சென்றதாக சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்றும் சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன்னுடைய இஷ்டத்துடனே எதேச்சையாக சென்றவள் போலவே காணப்பட்டது என்றான். இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படித்தான். எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளே இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் அவள் தப்பிச் சென்று விடுவாள். என்னுடைய அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கியமான நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதல்ல, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இழைக்கப்பட்டது. அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதியே இல்லை என்றாள் பூங்குழலி. அப்போது சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. அது ஒரு பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அறிகுறி தெரிந்தது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடி பெண்ணே, பிழைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்தே போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம் என்று. வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள் அவள். கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன். பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அண்ணி, அத்தையை பிடித்துக்கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். நான் பார்க்கவில்லை. தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான். அண்ணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம். அப்பாவிடம் சொல்லிவிடு. வா அமுதா என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன், பூங்குழலி, சற்று நெல். உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயு வேகம் மனோவேகமாக குதிரையை விட்டு கொண்டு அவர்கள் போய் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உனக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள்? அதை மட்டும் சொல்லிவிடு என்றான். பூங்குழலி ராக்கம்மாளை பார்த்து, அண்ணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிறோம். அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள். வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை. ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார். என்னுடைய உதவி தேவையில்லையாமே. பெண்ணே, உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்கே நின்று தடுத்தேன்? அந்த வானர் குலத்து வந்தியத்தேவன் தானே உன் ஆசை கூகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்றுவிட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு பொய் சிரிப்பு சிரித்தான். பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கி சென்றார்கள். போகும் வழியில் பூங்குழலி அமுதனுக்கு கத்தி பயிற்சி கொடுத்து கொண்டே போனாள். தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் பகிர்ந்து கொண்டான். அச்சமயத்தில் சாலையில் மூடு பல்லக்கு ஒன்று வந்தது. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல் தெரிகிறது. கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து மோதிர லட்சணையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். அதை பூங்குழலியிடமும் சொன்னான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் சிவிகைக்கு முன்னாலும் பின்னாலும் காவலர்கள் போகிறார்களே, என்ன செய்வது என்று யோசித்தார்கள் அவர்கள். அமுதா, கவலைப்படாதே. தஞ்சாவூர் கோட்டை இன்னும் 1/2 காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது
என்றாள் பூங்குழலி. எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது. அத்தியாயம் 21. பல்லக்கு ஏறும் பாக்கியம். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டி சென்ற சிறிது நேரத்துக்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. சிறிது நேரத்துக்குள்ளே இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழை துளிகள் சீறி கொண்டு வந்து விழுந்தன. மழை பிடித்துக் கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற் பொழுது போய் இரவு நெருங்கி வந்தது. அன்று இரவே தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் அமுதனின் நந்தவன குடிலுக்கு அன்று இரவு போய் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். இப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த போதே சற்று தூரத்தில் சடசடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். அருகில் ஏதேனும் மண்டபம் இருந்தால் அங்கே செல்லலாம் என்று அவர்கள் இருவரும் நினைத்தார்கள். அப்போது வானத்தையும் பூமியையும் பொன்னொளி மயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தின் அடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த அந்த மரத்தை பார்த்தாயா என்று கேட்டாள் அவள். ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டு விடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்கு போய் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். அப்போது பளிச்சென்று மற்றொரு மின்னல் கண்ணை பறித்தது. அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாக பார்த்த காட்சி நன்றாக தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கு அடியில் 2 குதிரைகளும் 5-6 மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஐயோ, அப்பா, இங்கே, அங்கே, சீக்கிரம் என்பவை போன்ற குரல்கள் மழையின் சத்தத்துக்கு இடையே மெதுவாக அவர்களுக்கு கேட்டது. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை மற்றொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் 2 ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள். அமுதா, பல்லக்கை பார்த்தாயா என்று கேட்டாள் பூங்குழலி. பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல்தான் இருந்தது. விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா என்றாள் பூங்குழலி. கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போவதாக சொன்னாயே என்றான் அமுதன். ஆமாம், ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும். நான் அவளிடம் என் அண்ணியின் பெயரை சொல்லுவேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன். பூங்குழலி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் 2 பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது. பல்லக்கை தூக்கி கொண்டு அவர்கள் அந்த மண்டபத்து பக்கம் வருவது தெரிந்தது. சற்று நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. ஆஹா, பழுவூர் இளையராணி நம்மை தேடிக்கொண்டல்லவா வருகிறாள் என்றாள் பூங்குழலி. அப்போது யாரங்கே என்று யாரோ அதட்டும் குரல் கேட்டது. அது பல்லக்கை சுமந்து வந்தவர்களில் ஒருவனின் குரல் என்பதை தெரிந்து கொண்டு, பயப்படாதே அண்ணே, உங்களைப் போல் நாங்களும் வழிப்போக்கர்கள்தான். மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்னாள் பூங்குழலி. சரி சரி, பல்லக்கின் அருகில் வரவேண்டாம் என்றது அதே குரல். இச்சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது. சேந்தன் அமுதன் பூங்குழலி இருவருடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் பேரிலேயே இருந்தது. மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை உற்று நோக்கிக் கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். பூங்குழலி மிக மெல்லிய குரலில், அமுதா, பார்த்தாயா என்று கேட்டாள். ஆம், பார்த்தேன். பல்லக்கில் இருந்தது பழுவூர் ராணியைப் போலத்தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்கிறது என்றான் அமுதன். அது பழுவூர் ராணி அல்ல, பித்து பிடித்த என் அத்தை ராணிதான் பல்லக்கில் இருக்கிறாள் என்றாள் பூங்குழலி. அப்போது உஷ், இறைந்து பேசாதே என்றான் சேந்தன் அமுதன். இறைந்து பேசாவிட்டால் காரியம் நடப்பது எப்படி? எதற்காக இத்தனை தூரம் வந்தோமோ அத்தையை கண்டுபிடித்து விட்டோம். அவளை விடுவித்து அழைத்து போக வேண்டாமா என்று கேட்டாள் பூங்குழலி. இப்போது அது முடியாத காரியம் பூங்குழலி. பல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம். பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம் என்றான் அமுதன். தும்பை விட்டுவிட்டு வாலை பிடிக்க வேண்டும் என்கிறாயே, அதெல்லாம் முடியாது.
இப்போது அத்தையை விடுதலை செய்தாக வேண்டும். உனக்கு பயம் இருந்தால் நீ சும்மா இரு என்றாள் பூங்குழலி. விடுதலை ஆவதற்கு உன் அத்தை சம்மதிக்க வேண்டாமா? பல்லக்கில் ஏறி ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள், எதற்காக, யார் அவளை பிடித்து வரச் செய்தது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றான் அமுதன். அப்போது மூடு பல்லக்கின் திரை இன்னும் நன்றாக விலகுவது போல் இருந்தது. அதன் உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. சத்தம் செறிதுமின்றி பூனை நடப்பது போல் நடந்தது. அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது. பல்லக்கிலிருந்து வெளிவந்தவள் ஊமை ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருட்டிலும் நன்றாக தெரிந்து கொண்டாள். ஊமை ராணி அந்த 2 பேரின் கைகளையும் பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள். பூங்குழலியை தழுவிக்கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். பிறகு அத்தையும் மருமகளும் சைகை பாஷையில் சிறிது நேரம் பேசிக் கொண்டார்கள். பூங்குழலி அமுதனிடம், அத்தை என்னை பல்லக்கில் ஏறிக்கொண்டு போக சொல்லுகிறாள். அவளை உன் வீட்டுக்கு அழைத்து போக சொல்லுகிறாள் என்றாள். அதை கேட்ட அமுதன், உன்னுடைய எண்ணம் என்ன பூங்குழலி என்று கேட்டான். நான் அத்தை சொல்லுகிறபடி செய்ய போகிறேன். ஆளை பிடித்து கொண்டு வர சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சரியான உபாயம் அல்லவா என்று கேட்டாள் அவள். யோசித்து சொல் பூங்குழலி, உபாயம் சரிதான். ஆனால் அதில் என்ன அபாயம் இருக்குமோ தெரியாதே என்றான் சேந்தன் அமுதன். அமுதா, நீ கவலைப்படாதே. அத்தை சொன்னபடி செய்வதனால் எனக்கு ஓர் அபாயமும் ஏற்படாது. அப்படி ஏற்படுவதாயிருந்தால் என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கிறது என்று சொன்னாள் பூங்குழலி. அத்தையை மீண்டும் ஒரு முறை தழுவி கொண்டு விட்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் இழுத்து விட்டு கொண்டாள். அத்தியாயம் 21 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.